அகிலத்தின் அன்பான நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தினம் வெளிப்புறத்திலிருந்து படப்பிடிப்பு செய்வதால் வெளியூர் பயணத்தில் ஏதாவது ஒலியொலி தடங்கல்கள் இருந்தால் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஈரான் இராணுவ தளபதி விடுத்திருக்கக்கூடிய திடீர் அறிவிப்பு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அமெரிக்க இராணுவம் தொடர்பில் மிக முக்கியமான அறிவிப்பாக அது வெளியாக இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் மோதல் மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்றது. கத்தார் ஈரான் இடையே வெடித்த திடீர் மோதல் காரணம் என்ன? இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்திய சம்பவங்களை இந்த காணொளி பதிவில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணை என்பது அமெரிக்காவுக்கு சொந்தமான பகுதியாக அறிவிக்க இருக்கின்றோம், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஒரு திடீர் தகவலை வெளியிட்டிருந்தார். ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் அனைவரும் புரிந்திருப்பீர்கள். கிரீன்லாந்தை திடீரென தன்னுடையதாக அறிவிப்பார், திடீரென கனடாவை தன்னுடைய நாடாக அறிவிப்பார். அதே விளையாட்டை ஈரானுடைய ஹார்முஸ் நீரிணையும் அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்ற ஒரு அறிவிப்பை தான் வெளியிடப் போவதாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பு வெளியாகி சில மணி நேரங்களிலேயே ஹார்முஸ் என்பது ஈரானின் பகுதியாகத்தான் இருந்தது, ஈரானின் பகுதியாகத்தான் இருக்கின்றது, ஈரானின் பகுதியாகத்தான் எப்போதும் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பது மட்டுமல்ல, இந்த அறிவிப்பின் காரணமாக வெகுண்டெழுந்த ஈரான் இராணுவத்தினுடைய தளபதி ஐஆர்ஜிசியுடைய அமீர் கடாமி ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கத்தில் ஈரானுக்குள் ஒரு அமெரிக்க படை வீரர் உள்ளே நுழைந்தார். அது ஹார்முஸ் நீரிணையிலாக இருக்கலாம், கார்க் தீவிலாக இருக்கலாம், ஏனைய எந்த பிராந்தியத்துக்குள்ளாவது அமெரிக்க படைகள் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கத்தில் உள்ளே நுழைந்தால் ஒரு அமெரிக்க இராணுவ வீரரை கொன்றாலோ அல்லது உயிருடன் பிடித்து ஒப்படைத்தாலோ அந்த நபருக்கு $30,000 வழங்கப்படும் என்று ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்க படைகள் ஈரான் மண்ணில் காலை வைத்தால் அந்த நபரை ஐஆர்ஜிசி வேட்டையாடிவிடும், அல்லாத பட்சத்தில் மக்கள் அவரை உயிருடன் பிடித்து கொண்டு வந்து கொடுத்தாலோ அல்லது யாராவது ஒருவர் அவரை கொலை செய்தாலோ $30,000 உடனடியாக வழங்கப்படும் என்று ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு தொடர்பில் ஈரான் எவ்வாறான ஒரு எண்ண வெளிப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதேபோல ஈரானுடைய கடற்படை தளபதி இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில், முடிந்தால் ஹார்முஸ் நீரிணையை 24 மணி நேரம் அமெரிக்கா தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கப்பல்களை செலுத்தி காட்டட்டும் என்ற ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள். இதுவரை இல்லாத ஒரு கடுமையான கோபத்தை ஈரானுக்கு அமெரிக்கா ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஹார்முஸ் நீரிணை என்பது ஈரானுக்கு சொந்தமானது, ஈரானின் இறையாண்மைக்கு உட்பட்டது என தெரிந்து கொண்டும் ட்ரம்ப் வேண்டுமென்றே ஈரானை சீண்டி பார்க்கும் நோக்கத்தில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு ஈரான் கொடுத்த பதிலடி, அமெரிக்க படைகளை உயிருடன் பிடித்து வாருங்கள், ஈரான் மக்கள் அதற்கு தயாராக இருங்கள் என்ற அறிவிப்பு தற்போது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். ஹார்முஸ் ஜலச்சந்தியை திறப்பதும் ஓமானுடனான கடல்வழி பேச்சுவார்த்தைகளும் வெவ்வேறானவை. கடல்வழி பேச்சுவார்த்தைகள் ஹார்முஸ் நீரிணையில் நாங்கள் வரிகளை விதிப்பது, சுங்க கட்டணம் அறிவிப்பது போன்ற விடயங்களும், ஹார்முஸ் நீரிணையை முற்றாக வர்த்தக போக்குவரத்திற்கு ஈரான் திறந்து விடுவதும் வேறு வேறு அத்தியாயங்கள். இதை இரண்டையும் தொடர்புபடுத்தி கொள்ள வேண்டாம். எனவே அமெரிக்காவினுடைய கைகளில் தான் ஹார்முஸ் பிராந்தியத்தை முழுமையாக திறந்து முற்றாக மக்களினுடைய பாவனைக்கு, அனைத்து நாடுகளுடைய பாவனைக்கும் அந்த நீரிணையை திறந்து விடுவது தொடர்பான விடயம் உட்பட்டதே தவிர ஓமான் ஈரான் பிரச்சனை இது சார்ந்த விடயம் அல்ல என்று ஒரு தெளிவான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அடுத்து ஈரான் கத்தாரிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் மோதல். ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாக்கும் பொழுது ஈரானுடைய போர் விமானங்கள் 2 சுட்டு வீழ்த்தி இருப்பதாக கத்தார் அறிவித்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அதன் உண்மை பொய் தகவல்கள் உறுதிப்படுத்தாத சூழ்நிலையில் கத்தார் உறுதியாக ஈரானுடைய விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருந்தோம், கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்காக வந்தபோது எங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்ற ஒரு விடயத்தை கத்தார் தெரிவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் கத்தார் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானிய விமானத்தில் இருந்த விமானிகள் அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருந்தார்கள் என்று சாரப்பட ஒரு விமானி உயிரிழந்தார், 3 பேர் காணாமல் போயிருந்தார்கள் என்ற செய்தி அப்போது பரவலாக கூறப்பட்டது.
ஆனால் தற்போது ஈரானுடைய உளவுத்துறை ஒரு திடீர் விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு விமானி மட்டுமே கத்தார் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில், ஈரான் விமானம் கத்தார் சுட்டு வீழ்த்தியதில் உயிரிழந்தார். 3 விமானிகள் கத்தாருடைய பிடியில் தான் இருக்கின்றார்கள். அவர்களை உடனடியாக கத்தார் விடுவித்து நல்லெண்ண சமிக்கையை வெளிப்படுத்த வேண்டும், அல்லாவிட்டால் சிக்கல்கள் ஏற்படும் என்று ஒரு திடீர் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இது அனைவருக்குமே அதிசயம். கத்தார் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தில் இருக்கக்கூடிய 3 ஈரானினுடைய விமானிகள் எவ்வாறு கத்தாரின் பிடியில் சிக்கியிருந்தார்கள் என்ற அறிவிப்பு அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்த தற்போது ஈரான் தெளிவாக எங்களுக்கு உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கத்தார் விமானத்தில் இருந்த 3 விமானிகளும் மன்னிக்க வேண்டும், ஈரான் விமானத்தில் இருந்த 3 விமானிகளும் கத்தாரினுடைய பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் கத்தார் என்று அவ்வாறான பணைய கைதிகள் யாரும் எங்களிடம் கிடையாது. ஈரான் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை யார் எழுப்புகின்றார்கள், ஈரானுக்கு யார் இவ்வாறான தவறான தகவல்களை கொடுக்கின்றார்கள் என்பது தெரியாது. யாருமே எங்களிடம் பணைய கைதிகளாக கிடையாது என்று சொல்லி திடீர் அறிவிப்பை கத்தார் வெளியிட்டிருப்பது ஈரான் கத்தார் இடையிலான மோதலை மேலும் அதிகப்படுத்தி இருக்கிறது. இது சார்ந்து பல்வேறுபட்ட தகவல்களும் தற்போது வெளியாக இருந்தாலும் ஈரானும் கத்தாரும் இந்த பிரச்சனையால் ஒரு சிக்கலான நிலைமைக்கு ராஜதந்திர ரீதியில் உள்ளாகலாம் என்று அஞ்சப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய காசா போர் நிறுத்தம் தொடர்பான நிபந்தனைகளை அல்லது 18 அம்ச கோரிக்கைகளை இஸ்ரேல் நிராகரித்துள்ள சூழ்நிலையில் ஹமாஸினுடைய தலைவர் ஹலீல் ஹையா அவர்களை எகிப்தினுடைய கைரோ நகரில் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனும் பேச்சுவார்த்தை குழுவின் மிக முக்கியஸ்தருமான ஜெராட் குஷ்னர் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி விரிவான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது அமெரிக்காவினுடைய 16 அம்ச கோரிக்கைகளை இஸ்ரேல் மறுதளிக்கின்றார்கள். ஆனால் ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் காசாவிலிருந்து முற்றாக வெளியேறினால் தங்களுடைய ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைப்போம் என கூறுகின்றார்கள். இப்போது பந்து இஸ்ரேலின் பக்கம் இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு இந்த போரை வைத்து தன்னுடைய அரசியலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, போரை வைத்து அரசியல் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நபர் அமெரிக்காவினுடைய அனைத்து வரவுகளை நிராகரித்திருந்தார். இந்த நிலையில்தான் ஹமாஸினுடைய தலைவரை அமெரிக்க பிரதிநிதிகள் நேரடியாக இஸ்ரேலை மீறி சந்தித்திருப்பது மீண்டும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான மோதலை அல்லது விரிசலை அதிகப்படுத்தி இருக்கின்றது. ஹமாஸுடன் எவ்வாறான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் நடத்தி இருந்தார்கள், எவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டன என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. அடுத்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான போரில் அல்லது ஈரானின் அணுசக்தி திறன்களை கட்டுப்படுத்துவதில் தென்கொரியா எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை. எனவே தென்கொரியாவுடனான இராணுவ பயிற்சிகளை அல்லது இராணுவ ஒத்துழைப்புகளை இனிவரும் நாட்களில் நாங்கள் குறைத்து கொள்ளப் போகின்றோம். ட்ரம்பினுடைய அறிவிப்புகளை பாருங்கள். ஐரோப்பிய நாடுகள் ஈரான் போரில் உதவவில்லை, அதனால் நாங்கள் குறிப்பாக ஈரானினுடைய போரில் உதவாத ஐரோப்பிய நாடுகளிலிருந்து படைகளை வெளியே எடுக்கப் போகின்றோம், படை முகாம்களை அகற்றப் போகின்றோம் என்ற ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார். தற்போதுள்ள சூழ்நிலையில் மீண்டும் தென்கொரியா, ஜப்பான் போன்றவை அமெரிக்காவின் நட்பு நாடுகளாக இருக்கும் சூழ்நிலையில் அந்த நட்பையும் மீறி குறிப்பாக தென்கொரியா எங்களுக்கு இந்த போரில் உதவவில்லை, எனவே நாங்கள் உடனடியாக தென்கொரியாவுடனான ஒத்துழைப்புகளை குறைக்கப் போகின்றோம், ஒரு போர் நடவடிக்கையில் தென்கொரியாவுடைய ஒத்துழைப்புகள் எங்களுக்கு போதுமானதல்ல என்ற குற்றச்சாட்டுக்களை வெளியிட்டிருக்கின்றமையும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு அமெரிக்காவின் ஒவ்வொரு நட்பு நாடுகளாக ட்ரம்ப் விலக்கி கொண்டு இறுதியில் அமெரிக்கா தனித்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரப்போகின்றார்களா என்பதை தெரியவில்லை. இன்னொரு புறத்தில் சில அரசியல் அவதானிகள் ஈரானுக்கு வடகொரியா இந்த இடத்தில் உதவி செய்வதால் வடகொரியாவின் எதிர்ப்பை மேலும் சம்பாதிக்காமல் இருக்க அல்லது வடகொரியாவுடன் நட்பை ஏற்படுத்துவதற்காக தென்கொரியாவுக்கான ஆதரவை ட்ரம்ப் குறைத்து விட்டாரா என்ற கேள்விகளும் பரவலாக எழுப்பப்பட்டிருக்கின்றன. இரவோடு இரவாக 600 ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் மாஸ்கோவின் முக்கிய இலக்குகள் மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். தலைநகருக்கு அருகே 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தாங்கள் இடைமறித்தாலும் சில ட்ரோன்கள் இலக்குகளை தாக்கி சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. உக்ரைனினுடைய சரமாரியான நினைத்து பாருங்கள், ஒரே நாளில் 600 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் என்றால் மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் ரஷ்யா மீது நடத்தி இருக்கின்றார்கள். இந்த ட்ரோன்கள் ரஷ்யாவின் குடியிருப்பு பகுதிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், அரசு கட்டிடங்களை தாக்கியதில்
12 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள், 20 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதலில் உக்ரைனிய தாக்குதல்கள் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. மொரோக்காவிலிருந்து ஸ்பெயின் ஷியூட்டா எல்லைப் பகுதிக்குள் நுழைந்த ஆயிரக்கணக்கான அகதிகள் தாங்களாகவே வெளியேற வேண்டும் அல்லது தாங்களாகவே அங்கு இருக்கக்கூடிய குடியவரவு அதிகாரிகளிடம் சரணடைந்து கொண்டால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாமல் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் மொரோக்காவுக்கு அனுப்பப்படுவார்கள். அல்லாது விட்டால் அவர்கள் மீது பாதுகாப்பு படையினர் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் என திடீரென ஸ்பெயின் அரசு அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சியூட்டா எல்லைக்குள் நுழைந்த ஆயிரக்கணக்கான அகதிகள் மீது பாதுகாப்பு படையினர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், தேடுதல் நடவடிக்கைகள் காரணமாக அந்த பிராந்தியம் மிகப்பெரிய அளவில் ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு வந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 74ஆக உயர்வடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக கட்டிட இடிபாடுகளுக்குள் மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் கட்டிட இடிபாடுகளுக்குள் இருந்தவர்களின் உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏதான் இன்றைய நாளில் வெளியான உலகின் மிக முக்கியமான செய்திகளாக, உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். தொடர்ச்சியான பயணத்தில் இருப்பதால், வெளியூர் பயணத்தில் வெளிப்புறத்தில் இருந்து படப்பிடிப்பை செய்திருப்பதால் ஏற்படக்கூடிய ஒலி பாதிப்புகள், சிரமங்களுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.